இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணிக்கலாம். நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் போட்டு எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை 1 நிமிஷம் விட்டு வடிகட்டி வச்சுக்கணும். வாழைக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இது கூட மஞ்சத்தூள். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நாம் வடிகட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இதில் மசாலாலாம் தடவி வச்சுட்டு நம்ம நான்ஸ்டிக் பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில் இப்போ நம்ம வடிகட்டிடலாம். ரொம்ப வெந்தால் கசகசன்னு இருக்கும். நமக்கு நினைக்கிற மாதிரி ஃப்ரை வராது. பாருங்கள், வடிகட்டி வச்சாச்சு. இதில் மசாலா பரட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே போதும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துனா போதும். ஏற்கனவே நம்ம காயில் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் சேர்த்துனா போதும். இதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். வாழைக்காய் இல்லைங்களா, வாயுவாக இருக்கும், அதனால் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போட்டுக்கணும். பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா. இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு. நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக அரிசி மாவு. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வாழைக்காவோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடணும். இது இந்த அளவுக்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். காரம் இல்லாமல் இருக்கும். ஸ்கூலுக்கெலாம் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது வாழைக்காய். பாருங்கள், மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும். அதனால் வாழைக்காய் ஈஸியாக கோட் ஆகிடும். இப்போது நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம அந்த வாழைக்காயெல்லாம் அடுக்கி ஃப்ரை பண்ணிக்கிட்டாவே போதும். நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதில் இந்த மாதிரி நம்ம வச்சு அடுக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கியாச்சு. ஒரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறமேட்டு திருப்பி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சாவே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போயே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சீக்கிரமாக வெந்துடும் வாழைக்காலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. 4 பேர் இருந்தாவே 2-3 காய் செய்யணும். பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதுலேயே மிச்சம் இருக்கிற மற்ற வாழைக்காவையும் சேர்த்து அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்,
ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரியே இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் இல்லாமல் ஜாஸ்தியாக குடிக்காதுங்க. விட்டதெல்லாம் எண்ணெய் அப்படியே இருக்குது பேனில். இப்போது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா உள்ள வந்து சாஃப்டாக, மேலே க்ரன்ச்சியாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம், மதியானம் லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம். கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இது வந்து பிள்ளைங்க வந்து மிச்சமே வைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் செஞ்சாலும் எவ்வளோ செஞ்சாலும் போதாது. ஒரு 4 பேர் இருந்தாவே 2 வாழைக்காய் செய்யணும், அதே பத்தாது. இது எப்பவுமே சீக்கிரமாக காலி ஆயிடும். வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.